என்ன நண்பா, நல்லா இருக்கியா? சந்தோஷமா இரு, சரியா? கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரும் போகும். ஆனால் நம்ம அது மேலே ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஆட்டோவில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் நண்பா. பணம்னு மேலே ஒரு ஹெட்லைன் போட்டு, இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாதுன்னு போட்டிருக்கு. எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? இது டக்குன்னு எனக்கு ஞாபகம் என்ன தெரியுமா? பணம் இருந்தால் கூட சில நேரத்தில் நிம்மதியாக வாழ முடியாதுன்றதை அழகாக அந்த சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஐயா விஜயகாந்த் ஐயா இருந்தார்ல, எவ்வளவோ மக்களுக்கு செஞ்சார், எவ்வளவோ உதவினார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் இருக்கும்போது அவரோட அருமை நமக்கு தெரியல. போனதுக்கப்புறம் அவரை கொண்டாடுறோம் இப்போ வரைக்கும். பணம் இருந்து கூட அவருக்கான மதிப்பு அவர் இருக்கும்போது கிடைக்கல பார்த்தியா? இதுதான் கொடுமையான விஷயம். ஸோ பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது, நீ இருக்கிறவனையே வாழ விடாமல் பண்ணிடுச்சு. நல்ல மனுஷனுக்கு அவருக்கான மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்ய விடலை அந்த பணம், சரியா? அவரை ஒரு 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 கன்னி வலையம் உருவாக்கி அவர் அந்த கன்னிக்குள்ளே சிக்க வச்சு அவரோட கேரியரையே காலி பண்ணி அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து 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 பேசுகிறாங்க. இதுவா இன்றைக்கி உலகம்? சொல்லுங்கள். அப்போ என்ன ஒரு விஷயம்னா, பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு கிடைக்கிற மதிப்பு தான் கிடைக்கும். நம்ம ஒருத்தர் பணம் இருக்குன்னு ஏமாத்துறதுக்கு 10 பேர் சொல்லுவானுங்க. பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு ஒதுங்கியும் போவாங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். பணம் இருக்குன்றதுக்காக ஆடக்கூடாது, பணம் இல்லைன்றதுக்காக வாடவும் கூடாது, சரிங்களா? பணம் தான், நீ பணம் தான் உலகம். ஆனால் அந்த உலகத்துக்காக நம்மளை இழந்து நம்ம நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுலேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பணத்தை தேடி நம்ம ஓடுறோம், பணத்துக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. பணத்தை தேடி ஓடினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம குடும்பம், சந்தோஷம், நமக்கு தேவை, கமிட்மெண்ட், எல்லாத்துக்காக தான் அந்த பணத்தை தேடி ஓடுறோம். அது எதுவுமே இல்லைன்னா நம்ம எதையும் தேடி ஓட போகிறோம்? காட்டில் வாழ்கிறவங்களுக்கு பணம் அங்கே தேவைப்படுது, உணவு தான் தேவைப்படுது. உணவு இயற்கையே கொடுக்குது, அந்த இயற்கையை போய் அவங்க தேடி பறித்து கொண்டாந்துடுறாங்க, அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை. ஒருத்தரை அடித்து ஏற்றி பொழைச்சி ஏமாத்துறதை சரின்னு சொல்லி தப்பை நியாயப்படுத்தி அது மூலிமா வர பணத்தை வச்சு தன்னை வளப்படுத்திக்கிறாங்க, தன்னை உயர்வாக்கிக்கிறாங்க. மற்றவங்க அதாவது எப்போ இந்த டைலாக் வந்துச்சோ, அது அந்த டைலாக் 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் சாவதில் தப்பு இல்லைன்னு. ஏன் 4 பேர் நல்லா இருக்கணும்? 4 பேர் நல்லா இருக்கணும், ஒருத்தனையும் சேர்த்து வாழ வைங்க. அவனை அடித்து தான் நீங்கள்